புரோட்டீன் பவுடர் எடுத்துக்கலாமா அப்படின்னா அதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க. நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, ஜிம் போகிறவங்கலாம் வந்து பயங்கர ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துக்கிறாங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வே ப்ரோட்டீன் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இதை வந்து பாடி பில்டிங் பண்ணுறவங்க, நல்லா ஃபிட்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய எடுக்கிறாங்க. அந்த மசிலை கூட்டணும் அப்படின்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்கணும்னா ப்ரோட்டீன் நிறைய சாப்பிட்டா மசில் கூடிடும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. கிடையாது. நீங்கள் புரதங்கள் தேவையான அளவுக்கு எடுக்கணும். இதில் ஐசிஎம்ஆரே வந்து கைட்லைன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆராய்ச்சிகள் படி ஒரு நாளைக்கு 1.6 கிராம் பர் கேஜி, ஒரு 80 கிலோ எடையுள்ள நபர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 128 கிராம், இதுக்கு மேலே அவங்க வந்து புரதங்கள் எடுத்தாலும் அது வந்து பிரயோஜனப்படுவதில்லை. அது சும்மா வந்து யூரின்ல வெளியே போயிடுது அப்படின்னு தான் சொல்றாங்க. மெயினா வந்து நீங்க எவ்வளவு புரதம் எடுத்தாலும் நீங்க எக்ஸசைஸ் பண்ணி உங்க தசைகளுக்கு வேலை கொடுத்தால் மட்டும்தான் வந்து மசில்ஸ் கூடும். சரிங்களா? எவ்வளவு பேரு கல்லு தூக்குறவங்க, கட்டட வேலை பார்க்குறவங்க, அவங்களாம் நீங்க பார்த்துருப்பீங்க. சாப்பாடு, பருப்பு, ஏதோ ஒன்று பேசிக் அடிப்படை உணவுகள் தான் சாப்பிட்றாங்க. ஆனா வந்து அவங்க கையில மசில்லாம் பார்த்துருக்கீங்களா? பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். எப்படி? வேலை கொடுக்கணும். சும்மா நீ புரோட்டீன் பவுடர் சாப்பிட்டா பத்தாதுங்க. சரிங்களா? மசிலுக்கு வேலை கொடுத்தாதான் அது வந்து ஹைப்பர் டிராஃபி ஆகும். சரிங்களா? சும்மா புரோட்டீன் பவுடர் சாப்பிட்டு பிரயோஜனம் இல்லை.